அன்பின் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். இதனாலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 66வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரை, அதாவது 24வது வசனம் வரையிலும் நாம் பார்க்க போகிறோம். நேற்றைய தினத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் தேவாலயமும் விமரிசனங்களும் என்கிற தலைப்பின் கீழே நம்ம பார்த்தோம். அதில் இன்றைக்கு மக்கள் ஆலயத்துக்கு கொடுக்கிற அந்த கனத்தை, அந்த மரியாதையை அதில் நாயகராக இருக்கக்கூடிய ஆண்டவருக்கு கொடுக்கலை. அது அந்த நாட்களிலும், ஏசாயாவின் நாட்களிலும், இயேசு கிறிஸ்துவின் நாட்களிலும், ஸ்தேவானினுடைய நாட்களிலும், இந்த நாட்களிலும் இப்படித்தான் இருக்கிறது என்பதை கற்றுக்கொண்டோம். இந்த ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் ஒரு குட்டி வேதாகமமாக இருக்கிறபடியினாலே கடைசி நாட்களிலே நடக்கக்கூடிய அர்மகதான் யுத்தம், 2வது வருகை, 1000 வருட அரசாட்சி, புதிய வானம், புதிய பூமி, பரலோக வாழ்க்கை, நரக வாழ்க்கை எல்லாவற்றையும் தெளிவாக தரிசனம் கண்டு ஏசாயா எழுதியிருக்கிறபடினால இது ஒரு குட்டி வேதாகமமாக அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த 66வது அதிகாரத்தில் மீதி உள்ள வசனங்களில் அந்த அர்மகதான் யுத்தத்தில் செய்யப்படுகிற, அதாவது தண்டிக்கப்படுகிற ஜனங்களை குறித்தும், எருசலேமில் மகாபத்ரப காலத்தில் கஷ்டப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் செய்யக்கூடிய ஆறுதல்களை குறித்தும், அந்த 1000 வருட அரசாட்சியில் நடக்கக்கூடிய ஊழியத்தை குறித்தும், கடைசியாக அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த நல்லவர்களுக்கு கிடைக்கிற பலனை குறித்தும், தீயவர்களுக்கு கிடைக்கிற தண்டனையை குறித்தும் எழுதி ஏசாயா இந்த நூலை முடிக்கிறதை நாம் பார்க்கிறோம். முதலிலே ஆண்டவர் 2வது வருகையில் வரும்பொழுது உபத்திரவ கால மகாபத்திரவ காலத்திலே தப்பிக்கொண்டவர்கள், ஆண்டவரை இறுக பிடித்தவர்களுக்கு 7ஆம் வசனத்திலிருந்து இங்கே ஏசாயா எழுதுகிறார். பிரசவ வேதனை படுமுன் பெற்றால், கற்ப வேதனை வருமுன் ஆண் பிள்ளையை பெற்றால், இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார், இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்? ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ, ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ, சீயோனில் ஒருமிக்க வேதனைப்பட்டும் தன் குமாரனை பெற்றும் இருக்கிறது என்று சொல்லி இங்கே எருசலேமை ஒரு தாய்க்கு ஒப்பிட்டு இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். ஒரே நாளில், ஒரே நேரத்தில் ஒரு பெரிய ஜாதியை பெற்று எடுக்கக்கூடிய அளவிற்கு ஒருமிக்க வேதனைப்பட்டு குமாரனை பெற்று இவ்வளோ ஜனங்களை எருசலேம் பெற்றுவிட்டது என்று சொல்லி இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். அதைத்தான் ஏசாயா 54வது அதிகாரம் 1ஆம் வசனத்தில் பார்த்தோம். பிள்ளை பெறாத மலடியே மகிழ்ந்து பாடு, கற்ப வேதனைப்படாதவளே கம்பீரமாய் பாடி ஆனந்த சத்தமிடு, வாழ்க்கைப்பட்டவளுடைய பிள்ளைகளை பார்க்கிலும் அநாத ஸ்திரீகளுடைய பிள்ளைகள் அதிகம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த 1000 வருட அரசாட்சியில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியை ஆள வரும் பொழுது சிதறப்பட்டிருக்கிற எல்லா தேசத்தில் உள்ள இஸ்ரவேல் ஜனங்களும் யூத ஜனங்களும் அங்கே கூட்டி சேர்க்கப்படும் பொழுது அது திரள் கூட்டமாய் மாறிவிடுகிறபடியினால அவர்கள் குடியிருப்பதற்கே இடமில்லாதபடி வலதுபுறமும் இடதுபுறமும் அவர்கள் பெருகுகிறபடியினால, அவர்களுடைய எல்லைகளை விஸ்தாரமாக்குகிறபடியினால இப்படிப்பட்ட ஒரு அதிசயங்கள் அந்த நாட்களிலே எருசலேமிலே நடக்கும் என்பதை இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். பெற பண்ணுகிறவராகிய நான் பெறச் செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவராகிய நான் பிரசவத்தை தடுப்பேனோ என்று உன் தேவன் சொல்லுகிறார். எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளுடைய கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோட மிகவும் மகிழுங்கள் என்று சொல்லி இங்கே ஏசாயா குறிப்பிடுகிறார். இதனை சகரியா தீர்க்கதரிசியும் தன்னுடைய அதிகாரம் 13வது அதிகாரம் 8-9 அங்கே 2 பங்கு சங்கரிக்கப்படும், 3வது பங்கு மீந்திருக்கும், 3ஆம் பங்கை வெள்ளியை உருக்குகிறது போலவும் பொன்னை புடமிடுகிறது போலவும் புடமிடுவேன், என் நாமத்தை தொழுது கொள்வார்கள், நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன், இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன், கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொல்லி இங்கே ஆங்கேயே சகரியா தீர்க்கதரிசியும் இந்த காரியங்களை குறித்து சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரம்
1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரையிலும் இவைகள் குறிப்பிடப்படுகின்றன. கலாத்தியர் 4:26 எருசலேம் நம்ம எல்லாருக்கும் தாயானவள் என்று சொல்லி பவுல் அங்கே எழுதி இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இப்படியாக இந்த எருசலேமானது 2ஆம் வருகையில் திரும்பவும் அது ஒரு தாயை போல அது உருவாக்கப்பட்டு அதில் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு மிகப்பெரிய திரள் கூட்டமாக இருக்கிறதை குறித்து இங்கே ஏசாயா சொல்லுகிறார். 11ஆம் வசனத்திலும் நீங்கள் அவளுடைய ஆறுதல்களின் முளைப்பாலை உண்டு திருப்தியாகி நீங்கள் சூப்பி குடித்து அவளுடைய மகிமையின் பிரகாசத்தினால் மனமகிழ்ச்சியாயிருங்கள். கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டு ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முளைப்பால் குடிப்பீர்கள், இடுப்பில் வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாளாட்டப்படுவீர்கள் என்று சொல்லி உபத்திரவ காலத்தில் மகா உபத்திரவ காலத்தில் எவ்வளவோ வேதனைகளை கொடுமைகளை அனுபவித்தார்களோ அவர்கள் ஒரு தாய் எப்படி தன்னுடைய குழந்தையை தேற்றுவாளோ அதே போல அவர்களுக்கு பால் கொடுத்து இடுப்பில் வைத்து சுமந்து முழங்காலில் வைத்து தாளாட்டுகிற ஒரு காரியத்தை அவள் செய்வாள். ஏனென்று சொன்னால் அந்த எருசலேமின் தாயாய் சித்தரிக்கப்படக்கூடிய எருசலேமுக்கு நாயகராக இருக்கக்கூடியவருடைய குணாதிசயம் என்ன? ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமில் தேற்றப்படுவீர்கள். தேவன் உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு தாயை காட்டிலும் மேலாக நம்மை தேற்றக்கூடிய ஆண்டவராக இருக்கிறபடியினால அந்த எருசலேம் தாயாக சித்தரிக்கப்படுகிறதே, அந்த எருசலேமை ஆளுகிறவர் தாயினும் மேலாக அவர் நேசிக்கக்கூடியவராக இருக்கிறபடியினால, அன்பு செலுத்தக்கூடியவராக இருக்கிறபடியினால, ஒருவேளை உலகில் பலரால தாயினுடைய அன்பை பெற முடியாம போயிருக்கலாம், தந்தையினுடைய பாசத்தை சுவைக்க முடியாம போயிருக்கலாம். ஆனா உலகம் தன்னலம் நிறைந்ததோ நிலையற்றதும் தானே. ஆனால் இவை அனைத்தையும் உள்ளடக்கிய தாயின் அன்பையும் தந்தையினுடைய அன்பையும் உள்ளடக்கிய தேவனுடைய பாசத்தை நம்ம எப்பொழுதும் எல்லா வயதிலையும் நம்ம அனுபவிக்க முடியும். அது அவ்வளவு பாக்கியம் உள்ளது என்பதை இங்கே ஏசாயா எழுதுகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். நீங்கள் அதை காணும் பொழுது உங்கள் இருதயம் மகிழ்ந்து உங்கள் எலும்புகள் பசும் புல்லை போல செழிக்கும் என்று சொல்லி அங்கே சொல்லிட்டு, அப்பொழுது கர்த்தருடைய ஊழியக்காரரிடத்துல அவருடைய பிள்ளைகளிடத்துல வேதனைகளை சகித்து கொண்டவர்களிடத்துல பாடுகளை சகித்து கொண்டவர்களிடத்துல இப்படிப்பட்ட அவருடைய தாளாட்டுகிற கரமும் தேற்றுகிற கரமும் வெளிப்படும். ஆனால் அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும் என்று சொல்லி திரும்ப இங்கே அந்த அர்மகதான் யுத்தத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை அவர் எழுதுகிறதை பார்க்கிறோம். அதை 6ஆம் வசனத்திலிருந்தே தொடங்குகிறார். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் கேட்கப்படும், அது தமது சத்துருக்களுக்கு சரி கட்டுகிற கர்த்தருடைய சத்தம் தானே என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நகரத்திலிருந்து அமளியின் இரைச்சலும் ஆண்டவருடைய சத்துருக்கள் பழிவாங்கப்படக்கூடிய காரியங்களையும் தேவாலயத்திலிருந்து சத்தமும் ஆண்டவர் அந்த நாட்களிலே தனக்கு விரோதமான எல்லாரையும் அவருடைய கிரியைகளுக்கு அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காத கேட்காத எல்லாரையும் சத்துருக்களாக பாவித்து அவர்களை அழிக்கிற காரியங்களை குறித்து இங்கே சொல்லுகிறார். எசேக்கியேல் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து சொல்லப்படுகிறத அங்கே நடக்கிற அருவருப்புகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறவர்களுடைய நெற்றிகளில் அடையாளம் போடப்படணும்னு சொல்லி மற்ற எல்லாரையும், அது குழந்தைகள்னு கூட பார்க்காம ஸ்திரீகள்னு பார்க்காம எல்லாவற்றையும் வெட்டும்படியான ஒரு காரியங்கள், முதியோரையும் வாலிபரையும் கன்னிகைகளையும் குழந்தைகளையும் ஸ்திரீகளையும் சங்கரித்து கொண்டு போடுங்கள், அடையாளம் போடப்பட்டு இருக்கிற ஒருவனையும் கிட்டாதிருங்கள், என் பரிசுத்த ஸ்தலத்திலே துவக்குங்கள் என்று என் காதுகள் கேட்க சொன்னார். அப்பொழுது அவர்கள் ஆலயத்துக்கு முன்னே இருந்த மூப்பரிடத்தில் துவக்கம் பண்ணினார்கள் என்று 9ஆம் அதிகாரம் எசேக்கியேலில் 6ஆம் வசனங்களில் நம்ம பார்க்கிறோம். அவர்கள் ஆலயங்களெல்லாம் தீட்டுப்படுத்தி பிரகாரங்களை கொலையுண்டவர்களாலே நிரப்பி புறப்பட்டு போங்கள் என்றார். அவர்கள் நகரத்தில் போய் வெட்டினார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதே தான் பேதுருவும் சொல்லுகிறார், நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்கும் காலமாயிருக்கிறது என்று சொல்லி. ஆகவே அந்த நாட்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாதவர்கள்,
ஆண்டவரை கூப்பிட்டும் செவி கொடுக்காதவர்கள், கேளாதவர்கள், அவர்களை ஆண்டவர் அங்கே அழிக்கிறத, அந்த காரியங்களை குறித்து தான் அவருடைய சினம் அவர்களால் அறியப்படும் என்று 14ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். 15ஆம் வசனத்திலும் தொடர்ந்து பேசுகிறார். இதோ தம்முடைய கோபத்தை உக்கிரமாகவும் தம்முடைய கடிந்து கொள்ளுதலை அக்கினி ஜுவாலையாகவும் செலுத்த கர்த்தர் அக்கினியோடும் வருவார், பெருங்காற்றை போல தம்முடைய ரதங்களோடும் வருவார் என்று சொல்லி பார்க்கிறோம். 2 தெசலோனிக்கர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலும் பார்க்கிறோம். 16ஆம் வசனத்தில் தொடர்ந்து ஏசாயா 66 கர்த்தர் அக்கினியாலும் தமது பட்டயத்தாலும் மாம்சமான எல்லாரோடும் வழக்காடுவார், கர்த்தரால் கொலை உண்டவர்கள் அநேகராக இருப்பார்கள். அதில் இன்னும் யாரெல்லாம் அழிக்கப்படுவாங்கன்னு ஒரு பட்டியலை 17ஆம் வசனத்தில் சொல்லுகிறார். தங்களைத்தாங்களே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களும் தோப்புகளின் நடுவிலே தங்களைத்தாங்களே ஒருவரின் பின் ஒருவராய் சுத்திகரித்து கொள்ளுகிறவர்களும், தங்களைத்தானே பரிசுத்தப்படுத்தி கொள்ளுகிறோன்னு சொல்றவங்க தோப்புகளின் நடுவில் உட்கார்ந்துட்டு தங்களைத்தாங்களே ஒருவர் பின் ஒருவராக சுத்திகரித்து கொள்ளுகிறோன்னு சொல்கிறாங்க. தங்களுடைய சுய நீதியை நம்புகிறவர்களை சொல்லுகிறார். பன்றி இறைச்சியையும் அருவருப்பானதையும் எலியையும் சாப்பிடுகிறவர்களும் ஏகமாய் சங்கரிக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் அவர்கள் கிரியைகளையும் அவர்கள் நினைவுகளையும் அறிந்திருக்கிறேன். நான் சகல ஜாதியாரையும் பாசைக்காரரையும் கூட்டி சேர்க்கும் காலம் வரும், அவர்கள் வந்து என் மகிமையை காண்பார்கள் என்று சொல்லிட்டு அந்த 1000 வருட அரசாட்சியில் சத்துருக்களை எல்லாரையும் அழிச்சிட்டு அந்த அர்மகதான் யுத்தத்தில் எல்லாரையும் அவர் அழித்து போட்ட பின்பாக 19ஆம் வசனம் 20-21 அவர்களில் சிலரை ஆசாரியர்களாக லேவியர்களாக தெரிந்து கொண்டு அவர்களை என்ன செய்கிறார்னா, என் கீர்த்தியை கேட்காம என் மகிமையை காணாமலும் இருக்கிற அந்த நாட்களில் இயேசுவை அறியாமல் இருக்கிற ஜாதிகளின் தேசங்களாகிய தர்சீசுக்கும் வில்வீரர் இருக்கிற பூலுக்கும் லூதுக்கும் தூபாலுக்கும் யாவானுக்கும் தூரத்தில் உள்ள தீவுகளுக்கும் அனுப்புவேன், அவர்கள் என் மகிமையை ஜாதிகளுக்குள்ளே அறிவிப்பார்கள். சுவிசேஷ ஊழியம் 1000 வருட அரசாட்சியிலேயும் அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்புக்கு முன்பாக நடக்கும் என்பதையும் இங்கே ஏசாயா எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்படி அவர்கள் ஊழியம் செய்யும்போது அதற்கான ரிசல்ட் என்ன நடக்கும்? 20 இஸ்ரவேல் புத்திரர் சுத்தமான பாத்திரத்தில் காணிக்கையை கர்த்தருடைய ஆலயத்துக்கு கொண்டு வருகிறது போல உங்கள் சகோதரர் எல்லாரையும் அவர்கள் குதிரைகளின் மேலும் ரதங்களின் மேலும் குளாரி வண்டிகளின் மேலும் கோவேறு கழுதைகளின் மேலும் வேகமான ஒட்டகங்களின் மேலும் சகல ஜாதிகளிடமிருந்து எருசலேமில் உள்ள கர்த்தருக்கு காணிக்கையாக என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஊழியத்தின் நிமித்தமாக கிடைக்கக்கூடிய ஆத்தும ஆதாயத்தை குறித்தும் 1000 வருட அரசாட்சியிலே நடப்பதை எழுதுகிறார். அங்கே அவருடைய ஊழியக்காரர்களுக்கு அவருடைய கரம் ஒரு தாய் தேற்றுவது போல தேற்றுகிற காரியங்கள், அவருடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம், அதற்கு பின்பாக ஒரு 1000 வருட அரசாட்சியானது இந்த பூமியில ஒரு கையால் பெயர்க்கப்படாத கல் ராஜ்யங்களின் உலக ராஜ்யங்களின் மேல மோதி அவைகளை அழித்து ஒரு பெரிய பர்வதமாகி எருசலேமை மையமாக கொண்டு ஆளுகை செய்யப்படும் பொழுது சிலரை ஆசாரியர்களாக லேவியர்களாக தெரிந்து கொண்டு ஆண்டவர் அறியப்படாத இடங்களுக்கு தீவுகளுக்கு மற்ற இடங்களுக்கு ஏசாயா தெரிந்த அந்த நாட்கள் அவர் அறிந்து கொண்ட அந்த தீவுகளை குறித்து நாடுகளை குறித்து இன்டீரியர் பிளேஸ்களை குறித்து அவர் எழுதுகிறார். அந்த இடங்களிலெல்லாம் ஊழியங்கள் செய்யப்படும் என்று சொல்லிட்டு அதுக்கு பின்பாக அந்த வெள்ளை சிங்காசன நியாய தீர்ப்பில் அங்கே சாத்தா அவனோடு கூட சேர்ந்தவங்க அந்த ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்படாதவங்க எல்லாரும் நரகத்தில் தள்ளப்பட்ட பின்பு புதிய வானத்தை புதிய பூமியை நான் படைப்பேன்னு சொல்லி 22 சொல்றார். அதில் இஸ்ரவேலிலே வாழ்ந்த ஜனங்கள் அந்த 1000 வருட அரசாட்சியின் முடிவில் ரட்சிக்கப்பட்டிருக்கிற இஸ்ரவேலர்களும் அந்த நாட்களிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற புறஜாதிகளும் மறுரூபமாக்கப்பட்டு அந்த புதிய வானம் புதிய பூமியிலே குடியேற்றுவிக்கப்படுவார்கள். முதலிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட சபையாகிய மணவாட்டியும் முதலாம் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய எருசலேமிலே குடியேற்றுவிக்கப்பட்டு அது அப்படியே ஒரு தொங்கு நகரமாக இறங்கி வந்து அது ஆட்டுக்குட்டியானவரே அந்த புதிய எருசலேமுக்கு விளக்காக இருப்பார். அந்த வெளிச்சமானது புதிய வானம் புதிய பூமியிலே பிரகாசிக்கக்கூடிய அளவிற்கு இருக்கும் என்று சொல்லி
கடந்த நாட்களிலே பார்த்தது போல அந்த புதிய வானம் புதிய பூமியின் காரியங்கள் குறித்து நாம் அறிந்து கொள்கிறோம். கடைசியாக 24வது வசனத்தில் அவர்கள் வெளியே போய் எனக்கு விரோதமாய் பாதகம் செய்த மனுஷருடைய பிரேதங்களை பார்ப்பார்கள். அதற்கு பின்பாக நரகத்தை குறித்து சொல்லுகிறார். அவர்கள் பூச்சி சாகாமலும் அவர்களுடைய அக்கினி அவியாமலும் இருக்கும். அவர்கள் மாம்சமான யாவருக்கும் அரோசிகமாய் இருப்பார்கள். நம்ம அங்கே வெளிப்படுத்தல பார்க்கிறோம். அங்கே மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் இயேசு அடிக்கடி சொல்லுகிறார், அங்கே புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். இங்கே ஏசாயா சொல்லுகிறார், பூச்சி சாகாமலும் அவருடைய அக்கினி அவியாமலும் இருக்கும் என்று நரக தீர்ப்பை குறித்து இங்கே கடைசியாக செய்யப்படுகிற ஆக்கினை தீர்ப்பை குறித்து சொல்லி ஏசாயா தன்னுடைய புத்தகத்தை முடிக்கிறதை பார்க்கிறோம். இவைகள் எல்லாம் நமக்கு எதற்காக எழுதப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், இவைகள் எல்லாம் நமக்கு முன்பாக ஏன் திருஷ்டாந்தங்களாக வைக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், ஏசாயா 64:14 இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தேற்றும்படியாக எலும்புகளை பசும்புல்லை போல செழிக்க பண்ணும்படியாக கர்த்தருடைய ஊழியக்காரர்களிடத்தில் அவருடைய கரத்தை காண்பித்து ஒரு தாய் தேற்றுவது போல அவர்களை தேற்றும்படியாக அவர் விரும்புகிறபடியினால சத்தம் கேட்கிற இந்த நாட்களில் அவருடைய சன்னிதானத்தில் வந்து உங்களுடைய செவி நீர் சொல்லுகிற வார்த்தைகளை நாங்கள் செவி கொடுத்து கேட்டு கீழ்ப்படிந்து வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம் என்று சொன்னோம் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய மகிமையுள்ள ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க முடியும். இல்லைன்னா அவர்களுடைய சத்துருக்களிடத்தில் அவருடைய சினம் அறியப்படும் என்று சொல்லப்படுகிறத அந்த நரகத்தினுடைய ஆக்கினை தீர்ப்பில் மாட்டிக்கொள்ளுவோம். இன்று அவருடைய சத்தத்தை கேட்போம் என்று சொன்னால் நம்மை முற்றிலுமாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து இந்த உலகத்தில் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொன்ன அந்த வார்த்தையின்படி நம்ம இந்த தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதப்பட்ட வசனங்களை கை கொள்ளுகிறவர்களாக பாக்கியவான்களாக வாழுவோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.